ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கிய 3 படத்தில்தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அனிருத். அதில் இடம்பெற்ற கொலவெறி பாடல் உலகம் முழுவதும் வெற்றிநடை போட்டது. ஒரே பாட்டில் அனிருத் உச்சத்திற்கு சென்றார். இந்திய பிரதமர், அமெரிக்க ஜனாதிபதி எல்லாம் பாட்டை பாராட்டி தள்ளினார்கள். அனிருத் ஐஸ்வர்யாவின் நெருங்கிய உறவினரும் கூட. அப்படி இருந்தும் ஐஸ்வர்யாவின் 2வது படமான வைராஜா வைக்கு அனிருத் இசையமைக்கவில்லை. இது குறித்து பல்வேறு வதந்திகள் பரவியுள்ளது. அதை பற்றி ஐஸ்வர்யா தனுஷ் கூறுகையில், வைராஜாவை படத்திற்கு அனிருத் இசை அமைக்காததற்கு பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. முதலில் நான் இசைக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வேன். அத்தனை நாள் ஒதுக்கி தர முடியாத அளவிற்கு அனிருத் பிஸியாக இருக்கிறான். நாங்கள் மீண்டும் இணைந்து பணியாற்றினால் மக்களிடம் கொலவெறியை தாண்டிய எதிர்பார்ப்பு கூடும். அதை செய்ய முடியாவிட்டால் ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் ஏமாற்றமாக போய்விடும். யுவன் சங்கர் ராஜா எங்கள் குடும்ப நண்பர். நாங்கள் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நல்ல நண்பர்கள். என்னுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அவரை இசையமைக்கச் சொன்னேன். இந்த படத்திற்கு சிறப்பாக இசையமைத்து கொடுத்திருக்கிறார் யுவன். யுவனின் ஆல்பத்தில் வைராஜாவை முக்கிய இடத்தை பிடிக்கும் என்கிறார் ஐஸ்வர்யா தனுஷ்.